Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் தமாக தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது காணலாம். இயக்கத்திற்கு நன்றி. எங்களோடு ஒத்த கருத்தோடு செயல்பட்ட அத்துணை கட்சி தலைவர் தொண்டர்களோடு இருக்கிறோம். அதிக கருத்து வேறுபாடு எங்களோடு அவர்களுக்கும் கிடையாது. எங்களுக்கும் குறிப்பாக நம்முடைய பாமக டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஜேகே தலைவர் திரு ஏசிஎஸ் அவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொண்டுதான் நாங்கள் எங்கள் கட்சிக்கு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் கூடுதல் சீட்டு குறைச்ச சீட்டு ஒரு கட்சி கூட்டணியில எப்படி இருக்க வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனார் காலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தன்மையை அந்த கலாச்சாரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இறுதி வரை பின்பற்றியது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆமாம், மரியாதைக்குரிய நம்முடைய நிருபருடைய புரிதலுக்காக சொல்கிறேன். எங்கள் சின்னத்திலே நாங்கள் போட்டியிட வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையத்தை அணுகினோம், ஹைகோர்ட்டை அணுகினோம். தேர்தல் சின்னம் எங்களுக்கு கிடைக்காததற்கு காரணம் தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடு. அதன் காரணமாகவே வேறு சின்னத்தில் நிற்கக்கூடிய கட்டாயம். ஒன்று கூட்டணியின் கட்சியில் சின்னத்தில் நிற்க வேண்டும், அல்லது சோபா டேபிள் சேர் என்று எந்த சின்னத்திலாவது நிற்கலாம். அது போன்ற சின்னத்தில் நிற்க நாங்கள் விரும்பவில்லை. அது பிரபலமான சின்னம் கிடையாது. எனவே கூட்டணி கட்சியினுடைய ஒரு பிரபலமான சின்னத்தில் நிற்க முடிவு செய்து நின்றோம். இல்லை என்றால் எங்கள் சின்னம் எங்களுக்கு சைக்கிள் சின்னம். பாராளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தில் தான் நின்னோம். கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, சூழல் இல்லை. அதன் அடிப்படையிலே நிற்கக்கூடிய கட்டாயம், அவ்வளவுதான். யாரும் கட்டாயம் படுத்தலை எங்களை. பாரு, தலைவருக்கு புரிதலுக்காக சொல்றேன். சென்ற தேர்தலிலே அதிமுக தலைமையிலே செயல்பட்டோம். 24, 26 பாஜக தலைமையிலே செயல்பட்டோம். தலைமை தாங்கும் கட்சிக்கு முதல் மரியாதை. சரி, யார் கேட்கிறா? நீங்க தொடர்ந்து 12 வருட காலமாக மத்தியிலே பாஜக, தமிழகம் மத்திய அரசால் பல்வேறு நிலையிலே வளர்ந்திருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்திலே தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைக்கு எந்தெந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டுமோ அதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். மீனவர் பிரச்சனைக்கு கொடுக்காத நாளே கிடையாது நாங்கள். அதனால் எங்களுடைய பங்கை சரியாகவே செய்து கொண்டிருந்தோம். நீங்கள் என்டிஏல தானே கூட்டணியில் இருக்கோம். இடைஞ்சலாக இருந்தால் நாங்கள் ஏன் அந்த கூட்டணியில் இருக்கோம்? நீங்கள் தமிழகத்திற்கு வேண்டிய இப்போ நான் ஏன் கூட்டணியில் இது வெளியில் வரணும் உங்கள்கிட்ட விளக்கிறேன். எங்களுடைய கட்சி எங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற சூழலின் அடிப்படையிலே வெளிவருகிறோம். தேர்தல் என்றால் கூட்டணி தான். தற்போது தேர்தல் கிடையாது. தேர்தல் இன்னும் 1 வருட காலம் இருக்கிறது. இடைக்காலங்களிலே எங்களுடைய கட்சியை நாங்கள் பலப்படுத்திக் கொள்கிறோம். எப்படி நீங்க புதிய ஆட்சியினுடைய வாழ்த்துக்களை நான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். இந்த 45 நாட்களிலே புதிய ஆட்சியினுடைய லான் ஆர்டர் ப்ராப்ளத்தை நாங்கள் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம். விவசாயிகளுடைய எண்ணங்களை அவர்கள் முழுமையாக பிரதிபலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே புதிய ஆட்சிக்கு நேரம் காலம் தேவை என்பதும் எங்களுக்கு தெரியும். அதையும் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். 65% மாறுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். 35% புதிய ஆட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த 65% இன்றைக்கு அவர்களுடைய கூட்டணியிலே இருக்கின்ற
அமைச்சர்கள் பெற்றிருக்கின்ற கட்சியும் சேரும். எல்லோரையும் சேர்ந்துதான் தமிழக மக்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதற்குண்டான பிரதிபலிப்பு எல்லா கட்சிகளும் இது போன்ற கூட்டங்கள் போட்டு எப்படி நம்மை நாமே உயர்த்தி கொள்வது, மக்களுடைய எண்ணங்களை எப்படி பிரதிபலிப்பது, மக்களுடைய மனதளவிலே நாம் எப்படி இடம்பெறுவது என்பதுதான் அதற்குண்டான அடித்தளமான கூட்டம்தான் இந்த கூட்டம். புரியல. சரியா நண்பர் சரியா புரிஞ்சு கொள்ளல. 12 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னேன், புரியுதா இல்லையா? ஒரு மூன்றாவது அணியில் ஒரு கூட்டணி, அதிமுகவோடு தான் மெஜாரிட்டி கூட்டணி, பாஜகவோடு 2 வருட கூட்டணி அவர்கள் தலைமையில். நீங்கள் பொதுவாக பெருந்தலைவர் மக்கள் தலைவருடைய வளமான தமிழகம், வலிமையான பாரதத்தின் அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று குரல் கொடுத்த தலைவர் தமாகவினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அது எப்போதெல்லாம் தமிழக மக்கள் அந்த தேவையை ஏற்படுத்துகிறார்களோ அந்த தேவைக்கேற்றவாறு ஆட்சி நடைபெறுகிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே ஒரே கூட்டணியிலே போட்டியிட்டவர்கள் கூடுதல் குறைத்தல் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு கிடைத்த பிறகு சேரவில்லை. எதிரும் புதிலுமாக இருந்த அணி சேர்ந்திருப்பது தான் மக்களுக்கு அதிசயமாக இருக்கிறது. அதுதான் பொறுத்திருந்து பார்க்கிறார்கள் ஆட்சியை. அவருக்கு 5 சீட்டு இருக்கு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கு சந்தர்ப்பவாதம் என்று கூறுவதா அல்லது அவர்கள் இடத்தை பூர்த்தி செய்து கொண்டார்களா என்று சொல்வதா, எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். சென்னையில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம்.